வணக்கம். இந்த வீடியோவில் 20/6/2026 சற்று முன் 60+4% அகவிலைப்படி டிஏடிஆர் புதிய உயர்வு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வு எப்போது வரும் என்பதுதான். குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வர வேண்டிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதம் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த டிஏ 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களின் வருமானத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. தற்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான டிஏ உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளியான பணவீக்க தரவுகள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் 2026இல் சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்துள்ளது. அதேபோல உணவு பணவீக்கம் 4.2% அதிகரித்துள்ளது. அதனுடன் எரிபொருள், மின்சார செலவு, பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட உயர்வுகள் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் தினசரி பயணம் செய்வோருக்கும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக டிஏ உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகையாகும். இது ஊழியருடைய அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படும். அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமான ஊழியருக்கு அதிக டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPE தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் டிஏ சுமார் 3% முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2026 மார்ச்சில் AICPE குறியீடு 149.1 புள்ளி எட்டியிருக்கிறது. இந்த புள்ளிகள் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதத்தில் உயர்வு தொடரும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 12 மாத சராசரி AICPE தரவை குறியீட்டை வைத்து கணக்கிட்டால் டிஏ உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. தற்போது 60% உள்ள டிஏ 2026 ஜூலை முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.